இங்க பாரு ராணி, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. உன் புருஷனுக்கோ உன் மாமியாருக்கோ சொல்லவே கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரியே என் வீட்டுக்கு தங்குற மாதிரி வந்துடுற. நானும் எங்க வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன், சரியா? என்னது, இன்னைக்கு ராத்திரியே வா? ஆமா. சரி, நான் எங்கள் வீட்டில் ஏதாவது பொய் சொல்லிட்டு வரேன். நீ எல்லாமே ஏற்பாடு பண்ணி வை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. சரிடி, நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ராணியும் தமயந்தியும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியே ராத்திரி ஆகுது. ராணி தமயந்தி வீட்டுக்கு வரா. என்ன தமயந்தி, வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன்டி. என் ஹஸ்பண்டும் காலையில் தான் வருவார். ஆஃபீஸில் நிறையா ஒர்க் இருக்குன்னு அவர் அங்கேயே இருக்கார். காலைல தான் வருவார். என் மாமியாருக்கும் சாப்பாட்டில் ஒரு 2 தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்துட்டேன். அதனால நல்லா தூங்கிட்டுருக்கு. அதுவும் என்ன சத்தம் போட்டாலும் எந்திரிக்காது. ஆமாம், உங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த? அதை ஏன் கேட்குற தமயந்தி? எங்கள் வீட்டில் நம்ம தான் குழுவில் இருக்கோம்ல, அதனால குழு நோட்டெல்லாம் எழுதணும், அந்த குழுவை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஆனால் எங்கள் மாமியார் துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, எதுக்கு போகிறேன்னு. எப்படியோ சமாளித்து வந்துட்டேன். ஆமாம், தாயத்து பத்திரமா வச்சிருக்கீல? அதெல்லாம் பத்திரமா இடுப்பில் சொருவிருக்கேன். நீ அங்கே சொருவிக்கோ. சரி வா, நம்ம போய் அந்த பேயை கூப்பிடுவோம். என்னடி ஏதோ பாய் ஃப்ரெண்டை கூப்பிடுற மாதிரி சொல்ற? நீ முதல்ல வாடி, எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு ராணியும் அந்த தமயந்தியும் பேயை கூப்பிடுறாங்க. ஏ பேயே, வா இங்க. நான் தான் கூப்பிடுறது உனக்கு காதுல கேட்கல? வா பேயி. நீ ஏண்டி பேயின்னு கூப்பிடுற? ஊர்ல இருக்கிற பேயெல்லாம் கூப்பிட்டு விட்டுருவியாட்டிருக்குது. ஒன்ன பழி வாங்க வந்த பேயை மட்டும் கூப்பிடுறீ, ஊர்ல இருக்க பேயெல்லாம் கூப்பிடாதடி. சரி, புலம்பாத இரு. என்ன பழி வாங்க வந்த அந்த பேய் வா. யார் அந்த பேய்? நான் பார்க்கணும். மரியாதையா வந்துரு. உடனே அந்த பேய் பறந்து வந்துச்சு. என்ன கூப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? ஐயோ அக்கா, நான் கூப்பிடலக்கா, அதான் இங்க இருக்க பாரு, இவதாங்க கூப்பிட்டா. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்ன விட்டுருக்கா. ஆமா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். என்ன எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. நீ என்ன பழி வாங்க வந்திருக்கியாமே, மரியாதையா சொல்லு. உன் பேர் என்ன? என்ன எதுக்கு நீ பழி வாங்குற? நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நீ அந்த சாமியார்கிட்ட போனது, தாயத்து வாங்கினது எல்லாமே எனக்கு தெரியும். ஐயோ, எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அந்த பேய் வந்திருக்குதோ. இது என்னென்ன பண்ண போதோ? கடவுளே கடவுளே, நீ தான் என்ன காப்பாற்றணும். உனக்கு எத்தனை பொங்க வச்சிருப்பேன், எத்தனை சூட ஏற்றிருப்பேன். காப்பாத்து கடவுளே. நான் எதுக்கு என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்? சொல்ல முடியாது. தாயத்து வாங்கினதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு அந்த சாமியார் எனக்கு ஒரு தீர்த்தமும் கொடுத்தாரு. அது தெரியாம போயிருச்சே. அந்த தீர்த்தத்தை உன் மேல தெளிச்சேன், உன் உடம்பு எல்லாம் எரிஞ்சு புண்ணா போயிரும். தெளிக்கவா? மரியாதையா சொல்லு, நீ யாரு? எதுக்கு என்ன பழி வாங்க வந்திருக்க? என்ன இவ பேய்கிட்டயே அவன் புருஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறா? இருந்தாலும் நம்ம தமயந்திக்கு ரொம்ப தைரியம் தான். நமக்கெல்லாம் அந்த தைரியம் எங்க வரப்போகுது? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த தீர்த்தத்தை என் மேல தெளிச்சிடாத. தெரிச்சினா என் உடம்பெல்லாம் எரியும். வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த பேய் அதோட கதையை சொல்ல